ஸோ ஜென்ரலா வந்து நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம், நம்மளே அந்த வெப்சைட்டை ஓன் பண்றோம். ஓகே, ஸோ நம்மளே கிரியேட் பண்றோம், நம்மளே அந்த வெப்சைட்டை வந்து ஓன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான ஒரு ஓனர்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அந்த ஓனர்ஷிப் வந்து நம்ம சர்ச் கன்சோல் மூலியமா வேலிடேட் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை செக் பண்ண மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்க நம்ம ஆக்டிவா செஞ்சுட்டே இருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன்ல ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வந்து ஒரு 2-3 இடங்கள்ல கொஞ்சம் வேரியாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, வேரியாக வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய வெப்சைட்டுடைய பொசிஷன் வந்து 50-60 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கு. ஓகே, 50வது பொசிஷன் 60வது பொசிஷன் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் என்னுடைய மெட்டா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்றதை விட என்னோட வெப்சைட்டுக்கு வந்து பேக் லிங்கை இன்க்ரீஸ் பண்றது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? ரைட். ஸோ என்ன மாதிரி சொல்ல வரேன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு குறிக்கோள், ஒரு பிசினஸ் ஒரு வெப்சைட்டை எடுத்துட்டீங்கனாலே அதுக்கு வந்து டாப் ரேங்கிங் தான் ஒரு ஹை ப்ரியாரிட்டி கோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ டாப் ரேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இஆர்பி, ஹை எஸ்இஆர்பி, ஹை எஸ்இஆர்பி, ஓகே, லெஸ்ஸர் இம்ப்ரெஷன். ஸோ எஸ்இஆர்பி, ஹை எஸ்இஆர்பி, லெஸ்ஸர் இம்ப்ரெஷன், இது நேச்சுரல். உங்களுடைய ரேங்கிங் வந்து பின்னால் இருந்துச்சு அப்படின்னா உங்க வெப்சைட் மக்கள்கிட்ட காமிக்கக்கூடிய எண்ணிக்கை இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராக்டிஸ். அதிகமான எஸ்இஆர்பி உங்க சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜோடைய பொசிஷன், ஓகே, ரிசல்ட்ஸ் பேஜ் பொசிஷன், எஸ்இஆர்பி பொசிஷன் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அதிகமான எஸ்இஆர்பி பொசிஷன் அண்ட் லெஸ்ஸர் இம்ப்ரெஷன். ஓகே, ஸோ கம்மியான இம்ப்ரெஷன் கிடைக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஓகே, ஸ்டார்ட் பில்டிங் internal links and backlinks. Start building internal links and backlinks for the queries that are mapped to the link. Okay, start building internal links and backlinks for the queries. For the queries using the queries that are mapped to the link in search engine, in search console. Okay, is it complete? Okay, so in the situation start building internal links and backlinks using the queries that are mapped to the links, mapped to the link in search console. Anchor text enga sekirathu? Okay, start building internal links and backlinks using the queries as anchor text that are mapped to the link in the search console. நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன், போறீங்க ஒரு பர்டிகுலர் பேஜ் எடுக்கிறீங்க, பேஜஸ்ல போயிட்டு ஓகே ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஜ் செலக்ட் பண்றோம். ஐயங்கார் பேக்கரி ஸ்பாஞ்ச் கேக்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இதுல பொசிஷன் 9.7ல இருக்கு. ஸோ 9.7 அப்படிங்கிற பட்சத்துல குவெரிஸ்ங்கிற செக்ஷனுக்கு போனா இந்த லேண்டிங் பேஜுக்கு என்னென்ன குவெரிஸ் மக்கள் தேடி வந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியுது. பார்த்துட்டு ஓகே, ஸோ இது இருக்கக்கூடிய கேள்விக்கு ஐயங்கார் பேக்கரி பிளைன் கேக் ரெசிபி, ஐயங்கார் பேக்கரி ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி, ஐயங்கார் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி. ஸோ இந்த மாதிரி கீவேர்டை ஆங்கர் டெக்ஸ்டா பயன்படுத்தி இன்டர்னல் அண்ட் பேக் லிங்க்ஸ் உருவாக்குறது. ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லா கீவேர்டையும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தலாம். 56 கீவேர்ட்ஸ் இருக்கு. 56 கீவேர்ட்ஸுமே ஒரே பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட கீவேர்டு தான். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லலாம்னா இவங்க இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல எதை வந்து டார்கெட் பண்ணாங்களோ டார்கெட் பண்ண அந்த பர்டிகுலர் கண்டென்ட், ஓகே, டார்கெட் பண்ண அந்த பர்டிகுலர் கண்டென்ட் ரெலவெண்டான கீவேர்டு. ஸோ எக்ஸாக்ட் கீவேர்டை பயன்படுத்தாம ஃபார் எக்ஸாம்பிள் ஐயங்கார் பேக்கரி ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி ஒரு 150-200 பேக்லிங்ஸ் பில்ட் பண்றதுக்கு பதிலாக காம்பினேஷன் ஆஃப் தி கீவேர்ட்ஸ் இந்த query செக்ஷன்ல என்ன மேப் இருக்கோ இது எல்லாத்தையுமே வேற வேற சினாரியோல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆங்கர் டெக்ஸ்டை பயன்படுத்தி பேக்லிங்க் பில்ட் பண்ணும்போது the combination of the words inside, for example ஐயங்கார், okay,
ஸோ ஐயங்காருங்கிற வார்த்தைக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பேக்கரிங்கிற வார்த்தைக்கு உங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி கேக்குங்கிற வார்த்தைக்கு உங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஐயங்கார், பேக்கரி, கேக், அதே மாதிரி ஸ்பாஞ்சு, பிளைன், ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்க இருக்கு. ஓகே, காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி நீங்க பேக்லிங்க் பில்ட் பண்ணும்போது இந்த காம்பினேஷன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள்ங்கிறதுனால நீங்க ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து டாப் ரேங்கிங் வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம். இது ஒரு சில சுச்சுவேஷன். ஓகேங்களா, ரைட், ஒரு கண்டிஷன். ஓகே, இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்க வெப்சைட்டுக்கு வந்து ஹை எஸ்இஆர்பி. ஓகே, செகண்ட் கண்டிஷன் கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, செகண்ட் கண்டிஷன் கண்டிஷன்களோட சுச்சுவேஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் மாற்றி சொல்லணும். when I mean to say high SERP position na SBRP position ரொம்ப அதிகமா இருக்குது. for example 70 and above, 70 and above. லாஜிக்கலா high SERP position னா அதோடைய என்ன ரேங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லும்போது he is the top performer. 70th ரேங்க்ங்கிறப்போ he is a bottom performer indirectா. So when I say high SERP position in the sense above 50 or 70 அந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். Don't consider high means like first position. No. Okay, so second position வந்து நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஓகே டாப் SERP அதான் பெஸ்ட். டாப் SERP position டாப் 10 கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டாப் SERP position. ஓகே, டாப்ல இருக்கீங்க, பட் இம்ப்ரெஷன் கம்மியாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஹை இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஹை இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட கீவேர்ட் டாப்ல ரேங்க் ஆனாலேயும் உங்களுக்கு இம்ப்ரெஷனும் அதிகமாக கிடைக்குங்கிறதான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஹை இம்ப்ரெஷன் ரெண்டுமே கிடைக்கும், பட் உங்களுடைய பொசிஷனும் ஹை. அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, CTR கிளிக் த்ரூ ரேஷியோ வந்து ரொம்ப லோவா இருக்கும். லோ கிளிக் த்ரூ ரேஷியோ என்ன அர்த்தம்? உங்களுடைய வெப்சைட் உங்களுடைய பர்டிகுலர் கீவேர்டுக்கு உங்களுடைய பொசிஷன் டாப் 3லயோ இல்லை டாப் 5லயோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டாப் 3 தாண்டி போனாலும் உங்களுக்கு CTR நிறைய கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ உங்களுடைய பொசிஷன் டாப் 3ல இல்லாம டாப் 4, 5, 6, 10 இருந்தாலுமே டாப் 3ல இருக்கக்கூடிய கிளிக் த்ரூ ரேஷியோ டாப் 5க்கோ இல்லை 10க்கோ கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ கிளிக் த்ரூ ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு. இன்டைரக்ட்லி டாப் SERP பொசிஷன் ஹை, ஃபர்ஸ்ட் 5 பொசிஷன் சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 பொசிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 பொசிஷன்ஸ் இப்படி ஒரு 5 பொசிஷன்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு CTR ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய பேர் உங்களுக்கு விசிட் பண்ணவே இல்லை அப்படின்னா வாட் we need to do? Okay, we need to concentrate on framing catchy and attractive title and meta description. புரியுதுங்களா? ஏன்னா நான் போய் ஒரு கீவேர்டை வந்து ஆன்லைன்ல தேடி பார்க்குறேன். லெட் மீ சே ஸ்பாஞ்ச் கேக் அப்படின்னு தேடி பார்க்குறேன். இப்படி ஒரு ஸ்பாஞ்ச் கேக் அப்படின்னு தேடும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெசிபிஸ் ஸ்ட்ரக்சர் டேட்டா ரெசிபிங்கிற ஸ்ட்ரக்சர் டேட்டா மேலே காட்டப்படுது. அதுக்கப்புறம் கேக்ஸ் இது காட்டப்படுது. அப்புறம் நம்பர் 1 பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நட்டாசாஸ் கிச்சன். ஓகே, ரெண்டாவது வந்து bbcgoodfood.com அப்படிங்கிற 2 வெப்சைட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கு, ரெண்டாவது பொசிஷன் இருக்கு, மூணாவது பொசிஷன் அமெரிக்கன் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி இருக்கு. இப்போ நான் என்ன ட்ரை பண்றேன்னா, ஸ்பாஞ்ச் கேக்குன்னு நான் தேடி இருக்கேன். அப்போ இங்க வந்து எனக்கு ஸ்பாஞ்ச் கேக்குங்கிற வார்த்தை ஈஸி ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி. இப்போ நான் வந்துட்டு ஸ்பாஞ்ச் கேக்குன்னு தேடினேன். நான் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை விட்டுட்டு செகண்ட் வெப்சைட்டை விட்டுட்டு தேர்ட் வெப்சைட் இருக்கு, ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுது? ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி பிபிசி குட் ஃபுட். எனக்கு இந்த பிபிசிங்கிற வார்த்தை பார்த்தோன்னே ஓகே, ஒரு பிராண்ட் இம்ப்ரெஷன் எனக்கு இருக்கு, பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல? நான் பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ்னால மேபி பிபிசி சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அமெரிக்கன் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ joyofbaking.com அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈஸி ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. how to make sponge cake, it is easy and you can make hundreds of
different cakes with the base. Okay, so maximum வந்து பாத்தீங்கன்னா how to make a sponge cake அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஈஸிங்கிற வார்த்தை என்னை அட்ராக்ட் பண்றப்போ ஒரு வாய்ப்பு. Okay, so how easy to prepare it, என்னுடைய மென்டல் பேரியரை பிரேக் பண்ணி ஈஸியா செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவெல்லாம் பயன்படுத்தி ஸ்கீமா இம்ப்ளிமெண்டேஷன்லாம் உள்ள கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. 230 ஓட்டு. இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 35 நிமிஷம் டைம் கிடைச்சிருக்கு. ஓகே, இது ஒண்ணுங்களா. அப்புறம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு ஸ்பாஞ்ச் ரெசிபி, இவங்க வந்து ரெசிபிங்கிற ஸ்கீமா உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல என்னுடைய பொசிஷன் டாப்ல வருதுங்க, பட் நிறைய பேர் கிளிக் பண்ணி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுடைய பர்டிகுலர் ஆர்டிகிளுடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறவங்களுக்கு கேட்சியா இருக்கா? Okay, are they preferring to have it as a catchy content or a catchy title? டைட்டில் ரொம்ப கேட்சியா இருந்தது அப்படின்னா யூசர்ஸ்க்கு வந்து நம்மளோட டைட்டில் நம்மளோட ஆர்டிகிளை சூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ எஸ்சிஆர்பியோட பொசிஷன் ரொம்ப பின்தங்கி இருந்தா நீங்க இன்டைரக்டா பேக்லிங்க் பில்ட் பண்ணணும், இன்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் பேக்லிங்க்ஸ் பில்ட் பண்ணணும். ஓகே, எஸ்சிஆர்பியோட பொசிஷன் டாப்ல இருக்கு, பட் ஆனா கிளிக் த்ரூ ரேஷியோ இது நிறைய விசிட்டர்ஸ் நமக்கு வரல அப்படின்னு தோணுது அப்படின்னா, கிளிக்ஸ் வரல அப்படின்னா நம்ம அந்த வெப்சைட்டுக்கு தேவையான டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது இருக்கும். ஸோ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம வேகமாக அதை பற்றி பேசியிருந்திருப்போம், பட் ரொம்ப நாளாச்சு. ஒரு சின்ன இன்ட்ரோ அது நான் கொடுத்துறேன். ஒரு டைட்டில் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த டைட்டிலை பார்த்த உடனே அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ற அளவுக்கு அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி அட்ராக்டிவ். ஓகே, ஸோ ஐ கேச்சிங் டைட்டில் கூட சொல்லுவோம். ஸோ ஒரு டைட்டில்ங்கிறது வந்து இட்ஸ் பி ஐ கேச்சிங். ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு டு மேக் அ டைட்டில் ஐ கேச்சிங் ஆர் அட்ராக்டிவ், okay, use combination of, okay, so use combination of numbers. Okay, so இன்னும் ஒரு சில எக்ஸைட்டிங் வேர்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ஓகே, ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப், step by step instructions, step by step guidelines for beginners, exclusive, important, okay, important, don't miss it. Okay, so இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உங்க டைட்டில்ல கம்பைன் பண்ணி எழுதுறது ஒரு பிராக்டிஸ். ஓகே, don't miss it. ஓகே, so அந்த டைட்டில் வந்து ரொம்ப try to keep it as short. டைட்டில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா, ரொம்ப அதிகமாக வேணாம். ஷார்ட்னா ஓகே, ஒரு 70 கேரக்டர்ஸுக்குள்ள உங்களோட டைட்டில் முடிக்க ட்ரை பண்ணுங்க. அதிகமாக போனால் தப்பு கிடையாது, பட் 70 கேரக்டர்ஸ்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எஸ்சிஆர்க்குள்ள டைட்டில் வந்து கட் ஆகிடும், இல்லைனா ரொம்ப நேரம். ஷார்ட், ஓகே, 70 கேரக்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ ஐ கேச்சிங் காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஷார்ட் 70 கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வைக்கிறது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா using special characters. Okay, using special characters. Okay, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ஒரு சில டைட்டில் எப்படி எழுதுவாங்க? ஓகே, ஸோ ப்ரிப்பேர், ஓகே, ஸ்பாஞ்ச் கேக். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் ஸ்பாஞ்ச் கேக் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு ஒரு சில பேர் தயாரிப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரிப்பேர் ஸ்பாஞ்ச் கேக். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி வந்து இதை மாற்றி யூஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ ப்ரிப்பேர் ஸ்பாஞ்ச் கேக் ஈஸிலி இப்படிங்கிற ஒரு டைட்டில் நம்ம முன்னாடி வச்சிருக்கோம். இந்த டைட்டில் நார்மலாக இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி ரீஃப்ரேஸ் பண்ணி பார்க்கலாம்? ஓகே, ஸோ எப்படி வந்து இங்கே பார்க்கலாம், எங்கேயோ போயிடுச்சு, ஸ்பெல்லிங் எனேபிள் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ ஹவு வில் வி ரீஃப்ரேஸ் திஸ் டைட்டில்? ஓகே, லெட் அஸ் ஹேவ் a try. ப்ரிப்பேர் ஸ்பாஞ்ச் கேக் ஈஸின்னு ஒரு டைட்டில் இருக்கு. இதை நான் மேனுவலா டைப் பண்ணும்போது ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு ப்ரிப்பேர் ஸ்பாஞ்ச் கேக். ஓகே, பிராக்கெட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் and start saying, okay,
exclusively. இது for beginners. For beginners. இந்த மாதிரி போறது. So step by step guide to prepare sponge cake for beginners. So இந்த டைட்டில் இருக்கும். Okay, prepare sponge cake easily அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கும். இந்த step by step guide to prepare sponge cake for beginners ன்ற டைட்டிலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த டைட்டில் பார்க்கறதுக்கு பதிலா இந்த டைட்டில் பார்த்தாங்கன்னா பிகினர்ஸ்க்கா அப்ப நமக்கான கண்டென்ட் தான் இது. ஓகே, அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறப்போ அடேங்கப்பா இதுக்கடுத்து என்னன்னு நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ உங்கள் டைட்டிலையும் உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனையும் வந்து யூசரோட queryக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம உருவாக்கணும். ஓகே, இதான் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு ப்ரிப்பேர் ஸ்பான்ஜ் கேக் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இல்லை உங்களுக்கு டைட்டில் ஃப்ரேம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கீவேர்டை முடிவு பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் ஸ்பான்ஜ் கேக் ஈஸிலின்னு ஒரு கீவேர்டை முடிவு பண்ணிட்டீங்க. இதை ப்ரிப்பேர் ஸ்பான்ஜ் கேக் அப்படிங்கிற கீவேர்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு யூ கேன் யூஸ் அ டூல். ஓகே, SEO ப்ரெஷர் டைட்டில் ஜெனரேட்டர் டூல். ஓகே, SEO ப்ரெஷர் title generator tool. Okay, so optical title generator. So இந்த டூலை பயன்படுத்தி நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். Okay, so once you visit here, நீங்க கீவேர்ட் மட்டும் உள்ள கொடுக்கணும். ரொம்ப ஜெனரிக்கான டேர்ம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பிராண்டா, ப்ராடக்டா, இது தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் த ஸ்பான்ஜ் கேக். ஓகே, ஜெனரேட் டைட்டில்ஸ்னா, ஸோ இது வந்து ஒரு சில அல்காரிதம் பயன்படுத்தி ஒரு அட்ராக்டிவான டைட்டில்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம். 7 small but important things to observe in prepare sponge cake. And the number உள்ள சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா? The modern rules of prepare sponge cake. The miracle of prepare sponge cake. Okay, 5 important facts that should know about prepare sponge cake. இது பாருங்க, நீங்க நிறைய டைட்டில்ஸ் பார்த்திருப்பீங்க. 5 important facts. Okay, so very important facts to prepare about a sponge cake. அந்த மாதிரி. Okay, so இன்னும் நிறைய வேணும்னா you can click on generate more titles உங்க கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி. So this is one such tool which you can use to generate title. நான் ஜெனரலா வந்து இந்த டைட்டில் ஜெனரேட்டர் டிபெண்ட் பண்ணி பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். If you are a person who is a lacking ideas on how to write a title, na you can use this tool. Okay, ideas எடுத்துக்கிறதுக்காக இது அந்த டூல்ல கொடுத்த டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா you can use that. Okay, so this is basically a title generator tool. Okay, blog title generator tool. Okay, blog title generator tool. Okay, so இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சிச்சுவேஷன் வரும். அப்போ உங்க ஆர்டிகலுக்கு வந்து உங்களுடைய குறிக்கோள் என்ன, நீங்க உங்க சர்ச் கன்சோலை விசிட் பண்ணும்போது உங்களுடைய இம்ப்ரெஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா, கிளிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா, கிளிக் த்ரூ ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா, பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்க உருவாக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆக்டிவிட்டி செய்யணும். ஓகே ஓகே, ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி பார்க்கலாமா? உங்க வெப்சைட்டுக்கு நீங்க இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக்கணும் அப்படின்னா, if you want to see the more number of people உங்க வெப்சைட் வந்து உங்க ஆர்டிகலுக்கோ உங்க வெப்சைட்டுக்கோ விசிபிலிட்டி நிறைய கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா உங்க வெப்சைட் ஆர் ஆர்டிகலுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும்? எனி ஐடியா? உங்க வெப்சைட் ஆர் ஆர்டிகலுக்கு விசிபிலிட்டி கிடைக்கணும்னா இல்ல இம்ப்ரெஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு போஸ்ட்டுக்கோ ஒரு கண்டென்ட்டுக்கோ இம்ப்ரெஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்னென்ன மாதிரி என்ன பண்ணா இம்ப்ரெஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? So to increase impression, ஒரு ஆர்டிகலுக்கோ ஒரு பேஜுக்கோ நீங்க இம்ப்ரெஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஓகே, add the combination of keywords in the content. addங்கிறத விட increase இந்த இடத்துல என்ன சொல்றேன், ஆர்டிகளோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க ஆர்டிகல்ல நிறைய காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் உள்ள சேரும்போது நிறைய வார்த்தைகளுக்கு உங்க வெப்சைட் வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமானதுனால கிறுக்கு அதிகமாகும் நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே, இம்ப்ரெஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு add more content related to your stuff. இம்ப்ரெஷன்ஸ். ஓகே, ஸோ இம்ப்ரெஷன்ஸை விட to increase clicks, உங்க வெப்சைட்டுக்கு வந்து கிளிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா again இங்க 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேட் ஆன் கிரியேட்டிங் அ அட்ராக்டிவ் அண்ட் கேட்சி மெட்டா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்.
okay, along with and structured data. So இது increase பண்ணீங்கன்னா clicks increase பண்ண வாய்ப்பு இருக்கு. click through ratio னு கூட சொல்லலாம். okay, meta text and description கான்சென்ட்ரேட் பண்ணனும் click increase பண்றதுக்கு. okay, so உங்க வெப்சைட் உடைய பொசிஷன் SERP பொசிஷன், okay, to increase the SERP position, so to increase the SERP position, okay, use relevant anchor text. Okay, use relevant anchor text and increase internal links and backlinks. Okay, so impressions increase பண்றதுக்கு content வந்து நிறைய எழுதி on page SEO கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. click increase பண்றதுக்கு உங்களுடைய meta title and description அதோட சேர்த்து உங்க ஆர்டிகல் தேவையான டைப் ஆஃப் ஆர்டிகல் தேவையான ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ SERP இருக்கிற பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் பேக் லிங்க்ஸ் சர்ச் என்ஜின்ல சர்ச் கன்சோல்ல மேப் ஆகிற query பயன்படுத்தி யூஸ் internal links for those text as anchor text and also use backlinks using the preferred anchor text on your search console. Okay, so இந்த ஒரு மூணு ஆக்டிவிட்டியுமே நம்மளுடைய search consoleல நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும். இன்டைரக்டா கிளிக் இன்க்ரீஸ் பண்ண தேவையான ஆக்டிவிட்டி உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேஷியோக்கான ஆக்டிவிட்டி கிடைக்கும். ஓகே, இதுல இன்னொன்னு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, டு remove the mapping of irrelevant keywords. சம்பந்தமில்லாத கீவேர்டுக்கு மேப்பிங் அதிகமா இருக்கு, நீங்க தேவையில்லாத கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா பெஸ்ட். ஓகே, ஸோ go through the article. உங்க அந்த ஆர்டிகல் நீங்க படிச்சு பாருங்க. ஓகே, ஸோ read the article and remove the occurrence of irrelevant keyword. ஒரு சில இடங்கள் irrelevant keyword இருந்தாலும் உங்க ஆர்டிகல் ரேங்க் ஆகாது, அது பிரச்சனை இல்லை. பட் irrelevant keyword இருந்து ரேங்க் ஆகி அது உங்க பிசினஸ் கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகலை படிச்சு அந்த ஆர்டிகல் இருந்து irrelevant keyword நீங்க ரிமூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ read the article, remove the occurrence of irrelevant keywords. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று இருக்கு, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, audit or check the anchor text. Audit or check the anchor text of internal links and backlinks. Okay, so anchor text எதை பயன்படுத்திருக்கீங்க? Audit or check the anchor text of internal and backlinks. If irrelevant anchor text are used, irrelevant text are found in anchor text. Okay, so remove the internal link. ஓகேங்களா? ஸோ இன்டர்னலா ஒரு சில லிங்க் இருக்கு, சம்பந்தமில்லாத வார்த்தைகள்னால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் தேவையான லிங்க் இன்டர்னலா உருவாச்சுன்னா அந்த இன்டர்னல் லிங்கை நீங்க ரிமூவ் பண்ணணும். ஓகே, இதுவே அது பேக் லிங்கா இருக்கு. ஓகே, irrelevant-ஆன பேக் லிங்கா இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா பேக்லிங்க் அப்படிங்கிறது ஒரு சில டைம்ல நீங்க போய் உருவாக்கலாம், இல்ல வேற ஒருத்தவங்க ஒரு ஆர்டிகல் எழுதும் போது உங்களை ரெஃபர் பண்ணி எழுதி பப்ளிஷ் பண்ணலாம். அப்ப அந்த பேக்லிங்க் irrelevant-ஆ கொடுத்து உங்களை ரேங்க் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் தான். ஓகே, ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப அந்த பேக்லிங்க் கிரியேட் பண்ணவங்களோட கான்டாக்டை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு மெயிலை போட்டு இந்த மாதிரிங்க சம்பந்தமில்லாத வார்த்தை என்கிட்ட உருவாயிருக்கு, எனக்கு இந்த லிங்கை நீங்க வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அவங்க கன்சிடர் பண்ணி ரிமூவ் பண்ணாங்கன்னா சந்தோஷம், பண்ணலைன்னா ஸோ the probability of them removing is very low. அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே, we use a tool named disavow tool. ஓகே, disavow ஒரு டூல்.
அந்த டூலை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த டிஸ்அவோ டூலை வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, உங்களுக்கு தேவையில்லாத பேக்லிங்ஸ் உருவாயிருக்கு, அந்த பேக்லிங்ஸை நீங்க பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க டிஸ்அவோ டூலை வந்து நீங்க பயன்படுத்த வேண்டியது. இன்டர்னல் லிங்க்னு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு சம்பந்தமில்லாத இன்டர்னல் லிங்க் இருக்கிற ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட்? இதுல கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த சர்ச் கன்சோல் டூலை பயன்படுத்தி இதெல்லாம் நீங்க செய்யணும். ஸோ ரேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, எஸ்சிஆர் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இது எல்லாமே. ஓகே, ஸோ கீவேர்ட் மேப்பிங் கம்மியா இருந்தாலும் இன்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் கண்டென்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது.